ஹாய் ஹலோ நண்பா. லாஸ்டா ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், தலை இல்லாம யாருக்காச்சும் வாழ முடியுமா அப்படின்னு. ஆனா இங்க ஒருத்தர் தலைக்கு கீழே எதுவுமே வேலை செய்யாம 72 வருஷமா வாழ்ந்திருக்காரு. இவரோட பேர் போல் அலெக்சாண்டர். நீங்க படத்துல பாக்குற மாதிரி கழுத்துக்கு கீழே ஒரு தாரடப்பாக்குள்ளதான் 72 வருஷமா வாழ்ந்திருக்காரு. இவ்வளவு அழகான சுற்றுச்சூழல் இருக்கிறப்போ இவர் எதுக்காக இதுக்குள்ள போய் வாழ்ந்தாரு அப்படின்னு தானே கேக்குறீங்க. 1950s காலகட்டத்துல ஒரு பயங்கரமான கொடிய நோய் பரவிச்சு. இதோட பேர் போலியோ. இது யூசுவலா சின்ன பிள்ளைகளுக்கு வரும். அதுவே சிவியரா வந்ததுன்னா அவனோட மசில் பெரலைஸ் ஆகும். அப்படின்னா தசை செயலிழப்பு நடக்கும். அதனால சுவாசத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய ரெஸ்பிரேட்டரி மசில்ஸும் செயலிழந்து போகுது. ரெஸ்பிரேஷனுக்கு நெகட்டிவ் பிரஷரை கொடுக்கறதுக்கு அப்போ இருந்த ஆளுங்க சேர்ந்து கண்டுபிடிச்சதுதான் இந்த அயன் லங். அப்படின்னா இரும்பாலான சுவாசப்பை. இந்த இரும்பால வட்டமாகிற ஐட்டம் தான் அது. நம்மளால எல்லாம் தண்ணிய ஒரு இடத்துல ஒரவருக்கு இருக்கிறனால இருக்க முடியாது. ஆனா இந்த மனுஷன் ஒரே இடத்துல 72 வருஷமா இருந்திருக்காரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஏன்னா இவருக்கு இவரோட உடம்புலயே தலைய மட்டும் தான் அசைக்க முடியும். இந்த ஒரு விஷயத்த மட்டுமே வச்சு இவரோட பள்ளி படிப்பை முடிச்சது மட்டும் இல்லாம லோ காலேஜ்ல சேர்ந்து சட்டத்தை படிச்சு இவருக்கு கீழே நிறைய கிளைண்ட் டைம் வச்சிருந்திருக்காரு. எப்படின்னா இவருக்கு முன்னால் ஒரு புக்கை வச்சுட்டு போயிடுவாங்களாம். இவர் வாயில ஒரு பென்சிலை வச்சு ஒவ்வொரு பக்கமா பிரட்டி படிப்பாராம். அது மட்டும் இல்லாம அதே பென்சிலால மவுச தட்டி கம்ப்யூட்டர் கூட யூஸ் பண்ணுவாராம். கடைசியா 2 வருஷத்துக்கு முன்னால 2024ஆம் ஆண்டு இந்த போல் அலெக்சாண்டர் இறந்து போறாரு. ஆனா இந்த ஒரு மனுஷன் ஒரே இடத்துல 72 வருஷமா இருந்தது மட்டும் இல்லாம வேலை செய்யற அவரோட தலைய மட்டும் வச்சு இத்தனை விஷயத்த பண்ணிருக்காரு. அதனால வாழ்க்கை வெறுத்து போய் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தா மறக்காம இதை ஷேர் பண்ணிடுங்கப்பா.